கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கூடி வந்த எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நாம் பிரசங்கம் பண்ண போகிறதில்லை, அதாவது ஆலோசனையாய் ஒரு 7 காரியத்தை சொல்ல போகிறேன். கர்த்தர் கிறிஸ்தவர் அந்த ஆலோசனை எளிய முறையில் எல்லாருக்கும் தெரிந்ததான், தெரியாத ஒரு இதில் வசனத்தின் ஆதாரத்தோடு அந்த ஆலோசனையை நான் கொடுக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. வார வாரம் பிரசங்கம் பண்ணுறேன். பாஸ்டர் சாமுடைய பிரசங்கத்தை கேட்டோம். எவ்வளோ பிரசங்கத்தை வார வாரம் வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்தில் எல்லாத்துலேயும் கர்த்தர் கிறிஸ்துவை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி நாம் கடைபிடிக்க வேண்டிய 7 காரியங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலாவது காரியம் வாசிப்பு 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் பக்கம் புதிய ஏற்பாடில் கடைசியில் 282வது பக்கம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 14வது வசனம். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கு இல்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலையும் நீடிய சாந்தமுள்ளவர்களாய் சாந்தமாய் இருங்கள் என்று சொல்கிறதை பார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். சகோதரரே, நான் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கு இல்லாதவர்களுக்கு என்ன செய்யணுமா? புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலையும் நீடிய சாந்தமாக என்ன செய்யுங்கள், இருங்கள் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு விசுவாசிகள் கடைபிடிக்க வேண்டிய சில ஆலோசனைகள் என்று தான் இன்றைக்கு நாம் செய்தியாக இன்றைக்கி நாம் ஸ்தோத்திரம். இது பிரசங்கம் அல்ல. விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கு இல்லாதவருக்கு என்ன செய்யுங்க? புத்தி சொல்லுங்க, திடனற்றவர்களை தேற்றுங்க, பலவீனரை தாங்குங்க, எல்லாரிடத்திலையும் நீடிய சாந்தமாயிருங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்க. இன்னைக்கு விசுவாசிகள் கடைபிடிக்க வேண்டிய 7 காரியத்தை வேத வசனத்தோடு நாம் பார்ப்போம். முதலாவது காரியம், நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒருவருக்கு ஒருவர் பார்க்கும்போது விஷ் பண்ணணும். என்ன செய்யணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும், விஷ் பண்ணணும், ஸ்தோத்திரம். இன்றைக்கி சிலர் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மாத்திரம் பிரதர் ஸ்தோத்திரம் அப்படிப்பாங்க. மற்றவங்களை என்ன செய்ய மாட்டாங்க? ஸ்தோத்திரம் போட மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. முதலாவது காரியம், நம்ம பார்க்கிற ஒருவருக்கொருவர் நாம் என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் போடணும், விஷ் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம். யூதர்கள் மாரநாதா என்று என்ன செய்வாங்க? விஷ் பண்ணுவாங்க. இன்னும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இஸ்பவேலர் என்ன செய்வாங்க? சலாம், அஸ்லாம் அலைக்கும் சலாம் அப்படிம்பாங்க. இந்துக்கள் என்ன செய்வாங்க? சாமி அப்படிம்பாங்க. ஒவ்வொருக்குள்ள என்ன இருக்கிறது? இதெல்லாம் எதற்கு சொல்லுகிறார்கள் என்றால், ஸ்தோத்திரம். அந்த விஷ் பண்ணுகிறது எதனாலன்னா, பெரிய கணம் இல்லை, அது ஆண்டவனை என்ன செய்கிறது? மகிமைப்படுத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவரை நாம் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 15:4 வாசிங்க. இல்லையா? 15:4. ஆகாதவன் அவன் பார்வைக்கு கர்த்தருக்கு பயந்தவர்களையோ அவன் என்ன செய்கிறான்? ஆகாதவன் அவன் பார்வைக்கு அங்க எப்படி இருக்கிறான்? அற்பமா இருப்பான். ஆனா கர்த்தருக்கு பயந்தவனையோ அவன் என்ன செய்கிறான்? அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் கர்த்தருக்கு பயந்திருக்கிறபடினாலே நாம் ஒருத்தருக்கொருவர் என்ன செய்யணும்? கனப்படணும். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் அவனை என்ன செய்வேன்? ஆண்டவர் கனப்படுத்துவார். அல்லேலூயா. அப்போ நான் ஒருவருக்கொருவர் நம்ம என்ன செய்யணும்? சில சொல்லும் போது நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. பாஸ்டர், நான் ஸ்தோத்திரம் போட்டேன், சரியாக கூட என்ன செய்யலை சொல்லுங்களேன், ஸ்தோத்திரம் போடலை. பார்த்துட்டு பைபிளை திருப்பிக்கிட்டு என்ன செஞ்சுருந்தாங்க?
அந்த நாட்களில் ஸ்தோத்திரம் சில ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு சபை விசுவாசியை கண்டவன இன்னொரு சபை விசுவாசி கொடை பிடிச்சிட்டு வருவாங்களாம். அவங்கள பார்த்தோன்னா கொடையை எப்படி என்ன செஞ்சுக்கிடுவாங்களாம், திருப்பிவிடுவாங்களாம். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. அப்போ நல்ல நம்ம என்ன செய்யணும், கணம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்களை அவன் என்ன செய்ய கணம் பண்ணுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் வாசிங்க ரோமர் 12:10 வசனம். ஸ்தோத்திரம். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேலே ஒருவர் அப்போ பட்சமா இருந்தா கண்டிப்பா ஸ்தோத்திரம் போடுவோம், அப்படிதானே? பாசமா இருப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இங்க வந்திருக்க நம்முடைய வாழ்க்கையில நம்ம மிஸ் பண்றோமா, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோமா, ஒருவருக்கு ஒருவர் கணம் பண்ணுகிறோமா என்று நம்மை கொஞ்சம் அலசி பார்க்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்போ இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னு நம்ம யாருக்கும் தெரியாத உலகத்தில் வாழ்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நாம் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும், மிஸ் பண்ணணும். சரி, அதுக்கு இன்னொரு வசனம் கூட வாசிக்க பார்ப்போம். 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. இல்லையா? சாமுவேல் வந்தான் வந்தனம் செய்ய. அப்ப முதல்ல என்ன பண்ணணும், வந்தனம் செய்யணும், வாழ்த்தணும், விஷ் பண்ணணும். அல்லேலூயா. இன்னும் ஆண்டவரிடம் இன்னொரு இடத்துல புதிய ஏற்பாட்டில் அழகா சொல்லப்பட்டிருக்கு. மார்க்கு சுவிசேஷம் மிஸ் பண்ணுமா என்னன்னு பாருங்க. 9வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. 9:15. ஜனங்கள் எல்லாரும் யார இயேசுவை கண்டவுடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து என்ன செஞ்சாங்க? அப்ப ஆண்டவருக்கே என்ன பண்ணியிருக்காங்க சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டோம் போகணும் இல்லை. அப்ப வந்தனம் சொல்லணும், வாழ்த்து சொல்லணும். உங்கள்கிட்ட பேசாம போறாங்களா, போய் மறிச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி போனால் போயிட்டு போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனுடைய பிரதிபலனை அவங்க அனுப்பிச்சிட்டு போறாங்க. அப்போ முதலாவது காரியம் விசுவாசிகள் கடைபிடிக்க வேண்டிய காரியம் என்று சொன்னா வந்தனம் மிஸ் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் நாம் செய்ய வேண்டிய காரியம். ரெண்டாவது, நாம் ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும் அப்படி நம்ம ஸ்தோத்திரம் மிஸ் பண்ணுவது காரணம் என்னன்னா, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம் ஒருவருக்கொருவர் மதிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒருவருக்கொருவர் பார்க்க விரும்புகிறோம்னு அர்த்தம். அல்லேலூயா. சரி, முதல் காரியம். ரெண்டாவது காரியம் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா வாசிங்க. எபிரேயர் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 2:16. ஆதலால் அவர்கள் தேவதூதருக்கு உதவியாக கைகொடாமல் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு கை கொடுத்தார். ரெண்டாவது காரியம், விசுவாசிகளாக இருக்கிற நம்ம ஆண்களுக்கு கை கொடுக்கணும். அல்லேலூயா. பெண்கள் சகோதரிமாருக்கு சொல்லுங்களேன், தமிழை தானே சொல்றேன். அல்லேலூயா. கை கொடுக்கிறோமா? ஆர்சியில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான காரியம் என்ன தெரியுமா, அவங்க ஆர்சியில் ஸ்தோத்திர பிரேயர் முடிச்ச உடனே சொல்லுவாங்க, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமம். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படி தானே பிரதர், நீங்கள் ஆர்சியிலேருந்து வந்து அப்படி சொல்லுவாங்கல்ல. நீங்கள் பார்த்து இல்லையோ, நீங்கள் வெளிநாட்டில் இருந்ததுனால. ஸ்தோத்திரம். நான் புளியம்பட்டியில் படித்ததுனால எனக்கு தெரியும், ஆர்சி ஸ்கூலில் படித்ததுனால. பக்கத்தில் இருக்கிற 4 பேருக்கு என்ன செய்வாங்க, சுற்றி பிரதர் சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். அப்போ சமாதானத்தோடு இங்கே போய் வர கிடையாது. அவங்களும் திரும்ப என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்போ ரெண்டாவது காரியம் நம்ம இடத்துல இருக்க வேண்டிய காரியம் என்ன இருக்கணும், சமாதானம் இருக்கணுமா, கை கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பக்கத்தில் இருக்கிறவங்க அங்கே நம்ம ஸ்தோத்திரம், நம்மளை எத்தனை பேருக்கு கை கொடுத்து வாழ்த்து சொல்ல முடியுமோ வாழ்த்து என்ன செய்யணும். ஊரில் உள்ள கட்சிக்காரனுக்கு போய் கையை கொடுக்கும், நண்பர்களுக்கு கொடுக்குறோம், சொந்த பந்தத்துக்கு கொடுக்கும். நல்லா இருக்கீங்களா பிரதர், நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் அப்படின்னு போய் என்ன செய்கிறோம்,
நம்ம கை கொடுக்குறோம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம். கேட்கலையா? எனக்கு பார்த்தா எனக்கு காது கேட்கலையா, உங்களுக்கு கேட்கலையான்னு தெரியல. அப்போ ஒருவருக்கொருவர் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் கை குலுக்கணும். லேலோயா. ஒரு ஸ்தோத்திரம், ஒரு ஆபீஸரை போய் பார்க்கும், ஒரு மந்திரியை போய் பார்த்தோன்னா அவருக்கு போய் என்ன செய்கிறோம்? கை கொடுக்குறோம். எதுக்கு? காரியம் நடக்கிறதுக்கு. லேலோயா. அப்போ ஆண்டவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற வேண்டுமானால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? எபிரேயர் 2:14 என்ன வாசித்தோம்? ஆதலால் அவர்கள் தேவதூதர்களுக்கு உதவியாக கைகூடாமல் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு உதவியாக அவர்கள். நம்ம யாருடைய சந்ததி? ஆபிரகாமுடைய சந்ததி. ஆகையாலே நாம் ஒருவருக்கு என்ன கொடுக்கணும்? என்ன செய்ய? இப்போ கொடுக்க பார்ப்போம். பக்கத்தில் இருக்கவங்களாம் கொஞ்சம் கொடுக்கலாம் பார்ப்போம். கொடுக்கறத பார்ப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒருவருக்கு என்ன கொடுத்தாங்க போட்டிருக்கு? அவங்க வாசிக்கிற அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகொடாங்கள ஆபிரகாமுடைய சந்ததிக்கு உதவியாக அவர்கள் என்ன செய்தாங்க? கை கொடுத்தார். அப்போ கை கொடுக்கிற பழக்கம் நமக்கு என்ன செய்யணும்? எந்த பிரதரை பார்க்கும்போது, சகோதரிமார் எந்த சிஸ்டர் பார்க்கும்போது நல்லா இருக்கீங்களாக்கா, நல்லா இருக்கீங்களா பிரதர், நல்லா இருக்கீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? கை கொடுக்கணும். அது அவங்களுக்கு ரொம்ப சும்மா சொல்லிட்டு அப்படின்னு சொல்லதை காட்டிலும் கை கொடுக்கறதுல அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு தெரியும் ஒரு பிரதர் கை கொடுக்கலன்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துருவார். அல்லேலூயா. கையை இழுத்து ஒரு குழுக்கு என்ன செய்வார்? சோத்திரம். அல்லேலூயா. அதுக்கு பேர் வச்சுருக்காங்க சோத்திரம். அவர் பிடிக்கிற பிடியிலே கரும்பிச்சாரு கர்த்தர் மிஷினுக்குள்ளே கைக்கு போட மாதிரி இருக்கு அப்படிப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தர் கிறிஸ்தவம் அப்படி அன்பினால. அதுக்கு இன்னும் வாசிங்க பாருங்க. அதுக்கு என்ன? சங்கீதம் 63:4 வாசிங்க. கை கொடுக்கறது எதனால கை கொடுக்குறோம் அப்படின்னு 63:4 பாருங்க. சங்கீதக்காரன் சொல்ல, என் ஜீவனில் மட்டும் நான் உம்மை துதித்து நாமத்தை சொல்லி நான் என்ன செய்ய? கையெடுப்பேன் என்று சொல்ல. அப்ப ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை சொல்லி கையெடுப்பேன்னு சொல்றாரு. நம்ம ஒருவருக்கு ஒருவர் நம்ம என்ன செய்யணும்? கை கொடுக்கறதுக்கு தெரியுமா? ஏன் கை கொடுக்குறேன்னா நான் உங்க கூட என்ன செய்கிறேன்? இருக்கிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருக்கு கிறிஸ்தவம். நான் உங்களை கை கொடுக்கறதுனால உங்களை முழுசா நான் உங்களை என்ன செய்கிறேன்? நம்புறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. கை கொடுக்கறது சும்மா அப்படி கையை கொடுத்துட்டு போகிறது பெருசு இல்லை. அதில் இவ்வளோ அர்த்தம் இருக்கு. நான் உங்களை அதிகமாக நான் என்ன செய்கிறேன்? நேசிக்கிறேன்னு அர்த்தம் கை கொடுக்கறதுல. அல்லேலூயா. சும்மா கர்த்தருக்கு கிறிஸ்தவத்தை எது நினைப்பாங்களுக்குன்னு கை கொடுக்கக்கூடாது. அது மாத்திரமில்லை. ஸ்தோத்திரம். அடுத்து நான் உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் நான் என்ன செய்வேன்? கை கொடுக்கறதுனால நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, ரெண்டாவது காரியம். மூணாவது காரியம் நம்ம செய்ய வேண்டிய காரியம், ஒரு விசுவாச பிள்ளைகளுக்குள்ள இருக்க வேண்டிய காரியம். ஆதியாகமம் புஸ்தகம் 33வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அவனை தழுவி, அதுக்கு முந்தின வசனத்திலிருந்தே வாசிக்க பிரதர். முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குடிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்டே சேர்ந்தான். எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவனை கழுத்தை கட்டி கொண்டு அவன் முத்தம் செய்தான். இருவரும் என்ன செய்தாங்க? 2 பேரும் சகோதரர்கள் தான், ஆனாலும் பிரிந்து இருந்தாங்க. ஸ்தோத்திரம். இது நடக்கணும்னு பார்த்தாங்க. ஆனாலும் அவங்களுடைய அன்பு சிநேகம் எப்படி இருந்தது? அவர்களை ஒருவருக்கொருவர் என்ன செய்தாங்க? கட்டி தழுவி என்ன செய்தார்களாம்? முத்தம் செய்தான்னு போட்டு கர்த்தர் கிறிஸ்தவம். இப்போ சபைகள் எல்லாம் இப்போ அப்படி இல்லை. முன்னால் நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் ஸ்தோத்திரம் திருவிருந்து ஆராதனை முடித்த உடனே நம்ம சபையிலே இருந்துச்சு. அது இப்போ கிடையாது. திருவிருந்து எடுத்த பிறகு கடைசியாக சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் என்ன செய்வாங்க? கட்டி தழுவாங்க. அல்லேலூயா. சகோதரிகள் அப்படி கட்டி தழுவாங்க. இது என்ன ஆகி போச்சு? கொஞ்சம் நாளுக்கு அந்த வேத கோயில் பெந்தகோஸ் கோயில் எல்லாரும் கட்டி பிடிச்சிட்டு கிடக்கான்னு சொல்லுதா மட்டும் தான் அதை விட்டுட்டாங்க.
அதோடைய ஆரம்பம் அவங்களுக்கு என்ன செய்யல, தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, கொரோனா அதுல வேற பெரிய காரியத்தை கொண்டு வந்துட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம், கொரோனா வந்துச்சு, நம்முடைய கால் கழுவி திருந்து எடுக்கிறதையே என்ன செஞ்சிச்சு, தடையாயிடுச்சு. இல்லையா, கை கொடுக்கறதுக்கு பயம். கையை கொடுத்தா வேற கொரோனா என்ன செஞ்சிடும், உள்ள வந்துடக்கூடாதுன்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் ஒன்று நம்மளை வராது. இல்லையா, அப்போ ஸ்தோத்திரம். ஒரு நல்ல சகோதர சிறைகள் நமக்குள்ள இருக்குமானால் ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும், கட்டி தழுவி. சொல்லுங்களேன், இப்போ இந்த காலத்துலலாம் செய்ய முடியுமா? அப்படின்னா ஒரு மாதிரி என்ன செய்வாங்க சகோதரன். இப்போ நீங்கள் ரொம்ப நாளாக பார்க்கல, பார்க்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தோம், திடீர்னு பார்த்துட்டா உடனே என்னது கட்டி பிடிச்சி என்ன செய்வாங்க, ஒருவர் முத்த செய்வாங்க. இதில் ஒன்றும் தப்பு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவ பிள்ளைகளுக்குள்ளே நம்முடைய அன்பை நம்ம என்ன செய்கிறோன்னா வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. நீ வாசிக்க பாருங்க, ஸ்தோத்திரம். உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 6வது வசனம். அவருடைய இடது கையின் தலைகீழ என்ன செய்கிறது, இருக்கிறது. அவருடைய வலது கை என்னை, அவருடைய வலது கை என்ன செய்கிறது, அணைத்துக் கொள்கிறது. நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் கட்டி தழுவுகிறோம் அப்படின்னு சொன்னா, நீங்க யாரோ நான் யாரோ அல்ல. நம்ம எல்லாரும் அல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒருவருக்கொருவர் கட்டி தழுவுகிற காரியம் என்னன்னா, நீ வேற நான் வேற அல்ல, நாம் எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறோம் என்பதற்கு அது என்ன செய்கிறது, அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் மனசுல உங்களை நான் முழுவதுமாய் என்ன செய்கிறேன், ஏற்றுக்கொண்டு என்ன செய்தேன், வைத்திருக்கிறேன் என்று அர்த்தம். அல்லேலூயா. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், வாசிக்க பாபம் ஸ்தோத்திரம். கட்டி தழுவுகிறதை குறித்து நாம் பார்க்கும்போது, இன்பத்திலும் துன்பத்திலும் நான் உங்கள் கூடையே இருக்கிறேன் என்று சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, நம்ம சும்மா ஒரு ஐக்கியம் அல்ல. கட்டி தழுவுகிறதுடைய அர்த்தம் என்னன்னா, நம்ம ஒருவருக்கொருவர் சொந்தங்களாக இருக்கிறோம் என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோட்டில் போகிறவனை எல்லாத்தையும் நம்ம செய்கிறது இல்லை. ஸ்தோத்திரம். ரொம்ப சகோதர சிநேகம் அன்பு இருக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன செய்யும், அவங்க அப்படி சொந்தங்களாய் நாம் என்ன செய்கிறோம், மாறுகிறோம். அடுத்த வாசிப்போம். ஸ்தோத்திரம். 4வது காரியத்தை நாம் பார்ப்போம். நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், நான் ஒருவருக்கொருவர் விசுவாசிகளாக இருக்கிறேன்னா ஒருவருக்கொருவர் நல்லா பேசணுமா. என்ன செய்யணும், ஆராதனை முடிஞ்சுதா என்ன செய்யுது, உடனே ஓடிடக்கூடாது. எல்லாத்துடையும் நின்று என்ன செய்யணும், சொல்லுங்க சிஸ்டர், பேசணும். எனக்கா நல்லா இருக்கீங்களா, பிள்ளைகள் நல்லா இருக்கா, குடும்பம் நல்லா இருக்கா, அண்ணன் நல்லா இருக்காங்களா, ஸ்தோத்திரம், ஏன் போன வாரம் வரல அப்படின்னு சொல்லி ஒருவருக்கொருவர் நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்களேன். ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். சும்மா போயிட்டு உன் மருமகன் என்ன செய்தா, சண்டை போடுதாளா, சோறு கொடுக்காளா, அதை செய்தாளா, இதை செய்தாளா, ஸ்தோத்திரம், உங்கள் மாமியா என்ன செய்தா, இதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும், விசாரிக்கணும், பேசணும். வாசிங்க மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. என்னதான், கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்ன செய்வாங்க, பேசுறது யாரு, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொரு என்ன செய்வாங்க, ஸ்தோத்திரம். அவங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் பேசுறது இல்லை, ஸ்தோத்திரம், எல்லாத்திட்டையும் என்ன செய்யணும், பேசணும். யார் பேசாம இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட என்ன செய்யணும், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வார், கர்த்தர் கவனித்து கேட்பார்.
விசுவாசிகள் ஆவியில நிரம்பினா போதாது, அந்நிய பாஷை பேசினா போதாது, நம்ம சத்தியத்துக்கு நின்னால் போதாது. அப்போ ஒருவருக்கொருவர் நல்லா என்ன செய்யணும்? பேசணும். இந்தெல்லாம் பாஸ்டர் மாற என்ன செய்வாங்கன்னா, பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ண வாங்கன்னு கூப்பிடுவாங்க. இப்போ காலம் மாறி போச்சு. உங்கள் வீட்டுக்கு நாங்கள் ஜெபம் பண்ண வரட்டான்னு என்ன செய்ய வேண்டியிருக்கு. இல்லைன்னா 3 மாதம் ஆனாச்சு, மாதத்தில் ஒரு முறை தான் போகிறோம். ஆனால் அதுவும் கேட்கலன்னா வராமல் இருக்குது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிற ஆட்கள் உண்டு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிலாம் இருக்காதுங்க. உங்கள் வீடு ஒரு ஜெப வீடாக மாறட்டும். மாதம் கூப்பிட்டு வச்சு ஒரு 10 ஸ்தோத்திரம். இந்த தம்பி ஐசக் வந்தானே, அவங்க அண்ணன் வீட்டில், அவங்க அண்ணனுடைய மகா வீட்டில் அந்த சகோதரர் கூட இங்கே வந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்துக்காரங்களை கூப்பிட்டு வச்சு, எது கிருஷ்ணாபுரத்தில் ஸ்தோத்திரம். அது என்ன செய்தாங்கன்னா, அவர் வாத்தியார் வீட்டில் மாடியில் கிருஷ்ணாபுரத்தில் இந்துக்களை கூப்பிட்டு வச்சு, அவங்களுக்கு ஒரு கூட்டம் வச்சு, யாரையாவது ஊழியக்காரை கூப்பிட்டு ஸ்தோத்திரம் செய்தி கொடுத்து அவங்களுக்கு ஒரு டிஃபன் பண்ணி மாதம் அனுப்புகிறார். அல்லேலூயா. விசுவாசிகளே கிடையாது, பூரா யார் மற்ற ஜனங்கள். ஐசக்கிட்ட எனக்கு கேட்டேன், 100 பேருக்கு மேலே வராங்க பாஸ்டர்னு சொன்னேன். அல்லேலூயா. ஏன் இதை சொல்லுகிறேன்னா, இந்த ஸ்தோத்திரம் நம்ம ஏதாவது ஆண்டவருக்காக என்ன செய்யணும். அப்போ என்ன செய்யணும்? ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? பேசணும். கொஞ்சம் தூக்குறவங்களை கொஞ்சம் பக்கத்தில் தட்டி எழுப்புங்க பார்ப்போம். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. சீக்கிரம் முடிச்சிடும், தூங்காதுங்க. சரி, ஒருவருக்கொருவர் என்ன செய்யணுமா? பேசிக்கொள்கிறதை கர்த்தர் என்ன செய்வார்? ஒரு ஆள் அசந்து இருக்கீங்களா? அவங்கள்ட்ட என்ன சிஸ்டர் ஒரு மாதிரி இருக்கீங்க, என்ன பிரதர் இப்படி இருக்கீங்க? ஏன்னா இதெல்லாம் இன்னைக்கு சபைக்கு தேவை. ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இங்கேருந்து சோத்திரம், அவர் ஆபிரகாம் அதை செஞ்சார், இவர் இதை செஞ்சாருன்னு சொல்லிட்டு போகிறது பெருசு இல்லை. நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியத்தை இன்றைக்கு போதிப்பது இல்லை. கடைபிடிக்க வேண்டிய காரியத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலருக்கு எங்கேருந்து வராங்கன்னு சிலருக்கு என்ன செய்யாது, தெரியாது. புதுசாக வரவங்கிட்ட நம்ம பேசணும், விசாரிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அதுக்கு இன்னொரு வசனம் வாசிக்க, 2 யோவான் 1 அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க. 2 காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடும். 2 யோவான் 1 அதிகாரம் 12வது வசனம். அவர் சொல்றாரு பாருங்க, யோவான் சொல்றாரு, உங்களுக்கு எழுத வேண்டிய காரியம் அநேகம் உண்டு, காகிதத்தினாலும் மையினாலும் அவைகளை எழுத எனக்கு மனதில்லை. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு உங்களிடத்துல நான் வந்து முகமுகமா பேசலான்னு நான் நம்பி இருக்கிறேன்னு சொல்ல. நேரம் வந்து அது மைய காணாது, பேப்பரும் காணாது, ஆனால் நேரம் வந்து பேசுறது நல்லதா இருக்கும்னு சொல்றாரு, முகமுகமா. அப்போ விசுவாசிகளாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறேன்னா ஒருவருக்கு ஒரு முகமுகமாக என்ன செய்யணும்? பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பேசி பாருங்க, அவங்க உள்ள சந்தோஷம் அடையும். ஏன் பேசாம ஓடுறீங்க? யார் முதல்ல யாரும் எடுக்கலை, யார் மேலே ஸ்தோத்திரம், யாருக்கும் நம்ம பகை இல்லை. அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளாக இருக்கணும் கர்த்தருக்கு. அதே யோவான்ல 3 யோவானை வாசிங்க, 1 அதிகாரம் 14வது வசனங்க. அவர் சொல்றாரு பாருங்க, யோவான், அதே யோவான் சொல்றாரு, நான் உங்களை சீக்கிரமாய் காணலாம் என்று நான் நம்பி இருக்கிறேன். நான் உங்களை ஒரு நாள் பார்க்க வருவேன். அப்போ வரும்போது முகமுகமாய் நான் பேசிக்கொள்வோம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. சிநேகிதர் உங்கள் வாழ்த்துதல், சிநேகிதர் உங்களுக்கு வாழ்த்தல் சொல்லுகிறார்கள். சிநேகிதரை பேர் பேராய் வாழ்த்துவாயாக. அப்போ என்ன செய்யணும்? ஒருத்தரே என்ன செய்யணும்? வாழ்த்தணும். அப்போ ஒருவருக்கொருவர் முகமுகமா நம்ம என்ன செய்யணும்? பேசுகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிலர்கிட்ட பேசிட்டு அல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்துட்டையும் பேசணும். சிலருக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே பாதி பேர் என்ன செஞ்சிருவாங்க, எல்லாத்துட்டையும் பேச ஆசை தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒருவருக்கொருவர் நம்ம என்ன செய்யணும்? பேசுகிறவர்களாக இருக்கணும். 5வது காரியம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒருவர் வீட்டுக்கு ஒருவர் போகணும். என்னாச்சு?
சத்தமே காணும். ஒருவர் வீட்டுக்கு ஒருவர் போகணுமா போகக்கூடாதா? சாப்பிடது போகலை. கிறிஸ்தவ ஒருவர் வீட்டுக்கு ஒருவர் போய் வேண்டாத காரியம் பேச இல்லை. அவங்களுடைய சுக செய்தி எல்லாத்தையும் என்ன செய்யணும்? அவங்களா எங்க வீட்டுக்கு வருவாங்களா? அப்படிப்பட்ட நிலைமை இருக்கவே கூடாது. அல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் வீட்டுக்கு போய் என்ன செய்யணும்? பேசணும். அது பேசணுமா என்னன்னு பாருங்க. ஆண்டவர் அந்த மாதிரி செஞ்சாரான்னு லூக்கா 1வது அதிகாரம் 39. நான் எல்லாம் வசனத்தின் அடிப்படையில் தான் சொல்றேன். 1வது அதிகாரம் 39 40. மரியாள் எழுந்து தீவிரமாய் போய் யார் வீட்டுக்கு? சகரியாவுடைய வீட்டுக்குள்ள பிரவேசித்து என்னதான் எலிசபெத்தை வீட்டுக்கு போய் என்ன செய்தான்? ஏங்க உங்க வீட்டு பிறந்த நாளுக்கு கூப்பிடுங்க விசுவாசிகளை. பாஸ்டர் கூப்பிடாட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பழக்கமான 2-3 தேவ பிள்ளைகளை என்ன செய்யுங்க? கூப்பிடுங்க. பிள்ளைகள் பிறந்த நாளுக்கு, உங்க பிறந்த நாளுக்கு, ஏதாட்டும் உங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு கர்த்தர் கிறிஸ்து உலகத்தான கூட்டு சாப்பாடு போட காட்டிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம் ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? இங்கே ஸ்தோத்திரம். அங்கே என்ன நடக்கு? அங்கே சகரியா வீட்டுகளை போய் என்ன செய்தான்? எலிசபெத்தை மரியாள் என்ன செய்தாலாம்? வாழ்த்தினாள். நம்ம அப்போ வீட்டுக்கு போய் என்ன செய்யணும்? வாழ்த்தணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் என்று நாம் ஒருவருக்கு ஒரு என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து சகை வீட்டுக்கு போனார். அல்லேலூயா. போனாரா போலியா? ஸ்தோத்திரம். அவர் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போறோம்னு சொன்னானா? இல்லை. இவன் காட்டத்து வரதில் உட்காந்துட்டு பார்த்துட்டு போயிடலான்னு பார்த்தான். ஆண்டவர் பார்த்தார், சகைவே நீ கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டில் என்ன செய்யணும்? தங்கணும் அப்படிங்கிறார். அப்போதான் அங்கே ரட்சிப்பு. ஆண்டுடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம். ஆண்டுடைய பிள்ளைகளுடைய வீட்டுக்கு போகிறது ஆசீர்வாதமாக இருக்கணும். வீட்டுக்கு போய் ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு வந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஏதாவது பின்போட்டு எதையாவது சொல்லி வச்சு வச்சுட்டு வந்துடவே கூடாது. கர்த்தர் கிறிஸ்து மாதிரி அவங்க வந்தாங்க, குடும்பத்துக்குள்ள என்ன ஆகி போச்சு? பிரச்சனை வந்துட்டு. அப்படிங்கிற அனுபவம் வரவே கூடாது. அதே போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லாசருவை ஸ்தோத்திரம் அவங்களுடைய சகோதரிகள் அதிகமாக நேசித்தாங்க. அவங்க வீட்டுக்கு ஆண்டவர் அடிக்கடி என்ன செய்வார்? போவார். அதனால தான் லாசரு மரித்திருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 4 நாள் ஆனாலும் அந்த ஸ்தோத்திரம் லாசருவை ஆண்டவர் அதிகமாக நேசித்தார். அல்லேலூயா. அவனை உயிரோடு கர்த்தர் என்ன செய்தார்? எழுப்பினார் என்று சொல்லிப்பார். சீமோன் வீட்டுக்கு ஆண்டவர் போனார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒருவர் வீட்டுக்கு ஒருவர் என்ன செய்யணும்? போகணும், வாழ்த்து சொல்லணும், ஸ்தோத்திரம், அவங்களை நேசிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதாயிலும் நம்மளால் முடிந்தால், ஏதாயிலும் செய்ய முடிந்தால் நாம் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும்? செய்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 12:12 வாசிங்க. மார்க்கு என்னும் பெயர் கொண்ட மரியாளுடைய மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாளுடைய வீட்டுக்கு அவன் வந்தான். அங்கே அநேகர் கூடி என்ன செய்தாங்க? ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாங்க. ஒருத்தவங்க பாரத்தோடு இருக்காங்களா? 2 பேர் ஏக்கா வாங்க போவோம், அந்த அக்கா வீட்டுக்கு போவோம். போய் நம்ம கூடி என்ன செய்யும்? சொல்லுங்களேன். என்ன செய்யும்? அவங்க குடும்பத்துக்காக, அவங்க பிள்ளைக்காக என்ன செய்யும்? ஜெபம் பண்ணும். கூடி என்ன செஞ்சாங்க? வீட்டுக்கு வந்து அங்கே அநேகர் கூடி என்ன செய்தாங்களாம்? ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். அப்போ ஒருவருக்கொருவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, வீட்டுக்கு ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும்? போகணும், விசாரிக்கணும். ரொம்ப ஃப்ரெண்டா இருக்கிறவங்க மாத்திரம் வீட்டுக்கு போகக்கூடாது. தேவ பிள்ளைகள் எல்லா வீட்டுக்கும் நம்ம ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும்? போகணும், போய் அவங்கள விசாரிக்கணும். கர்த்தருக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இந்த கடைசி நாட்களில் தேவை. ஏன்னா இன்னைக்கு மனுஷனுடைய அன்பெல்லாம் என்ன செய்கிறது? என்ன செய்யுது? கூடியிருக்கா? என்ன செய்யுது? தனிஞ்சு போச்சு. தாயுடைய அன்பு தனிஞ்சு போச்சு, தந்தையுடைய அன்பு தனிஞ்சு போச்சு, பிள்ளையுடைய அன்பு தனிஞ்சு போச்சு, கூட பிறந்த அன்பு எல்லாம் தனிஞ்சு போச்சு. எல்லாம் என்ன செஞ்சு போச்சு? தனிந்து போய் இருக்கிற காலம். அல்லேலூயா, சொல்லுங்களேன். அல்லேலூயா.
அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம போய் அவங்களை என்ன செய்யணும்? ஊக்கப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, ஆறாவது காரியம், நான் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒருவர் வீட்டுக்கு ஒருவர் போனோம். ஆறாவது நம்ம என்ன செய்யணும்னா, ஒருவருக்கொருவர் அன்பை வெளிப்படுத்தணும். என்ன செய்யணும்? ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அன்பை காட்டணும். என்ன பிரதர், நல்லா இருக்கீங்களா? சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? நம்ம அன்பை என்ன செய்யணும்? அவங்க எனக்கு ஸ்தோத்திரம் போட்டால் தான் நான் என்ன செய்வேன்? ஸ்தோத்திரம் போனேன். அவங்க ஸ்தோத்திரம் போடாமல் நான் என்ன செய்ய மாட்டேன்? ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுன்னு சொல்லி கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் பேரவே கூடாது. அப்போ விசுவாசிகள் கடைபிடிக்க வேண்டிய காரியம் என்ன சொன்னா, ஒருவருக்கொருவர் நம்ம என்ன செய்யணும்னா, ஸ்தோத்திர அன்பை என்ன செய்யணும்? நான் இதை முதலே சொல்லிட்டேன். பிறந்த நாளில், கல்யாண நாளில், ஒரு பண்டிகை நாளில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து நான் உதவி செய்கிறதுல எல்லாத்துலேயும் நம்முடைய அன்பை என்ன செய்யணும்? சொல்லுங்களேன். அவன் வேற அங்கே சத்தம் போட்டு போகுது, இங்கே தெரியும். அதான் கேட்கு. கர்த்தருக்கு நம்முடைய அன்பை வெளிப்படும். சில வீட்டில் கரண்ட் பில் கட்ட முடியாமல் இருப்பாங்க. ஸ்தோத்திரம். போய் கெட்ட போக முடியலையே, நமக்கு ஆள் இல்லையே இருப்பாங்க. ஏங்க கொண்டாங்க, கரண்ட் பில் கட்டிட்டீங்களா? கொண்டாங்க, நான் வாங்கிட்டு போய் என்ன செய்கிறேன்? இதாங்க அன்பு. அள்ளி கொடுக்கறது அன்பு இல்லை. ஏதாவது நம்மளால எது முடியுமோ என்ன செய்யுது? பணத்தை அள்ளி கொடுக்கறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த விதத்தில் உதவியாய் நம்ம இருக்கிறோமோ நம்முடைய அன்பை என்ன செய்யணும்? ஒரு ஆள் ஆஸ்பத்திரியில் இருக்காங்களா, போய் உறுதுணையாக கொஞ்சம் நேரம் என்ன செய்யும்? ஒரு 2 மணி நேரம் இருங்க. எந்த விதத்திலே ஆகிலும் அன்பாய் ஸ்தோத்திரம். அன்பை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அவங்க சொல்லுவாங்க, ஒரு நாள் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களும் நீ போய் ஒரு நாள் இருந்து பாருங்க, அவங்க ஆயுள் நாள் முழுக்கும் அவங்க மறக்க மாட்டாங்க. அந்த அக்கா எங்கள் கூட எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், எவ்வளோ உன்னிப்பாக பார்த்தாங்க. பாஸ்டமாக ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது இந்த பாஸ்டரை மறக்கவே முடியாது. நண்பர் தான். பாருங்க, பழங்குடியில் எத்தனையோ பேர் பழக்கம் இருந்தாலும் அவர் காலையில் பண்ணையில் கியூவில் நின்று பசும்பால் வாங்கி காய்ச்சி ஸ்தோத்திரம் எடுத்துட்டு காலையில் விடிய ஆஸ்பத்திரிக்கு வந்துடுவார். அவருக்கு நான் என்ன 10 பைசா கொடுத்தது கிடையாது. ஸ்தோத்திரம். ஆனால் எதுதான் அன்பு தான். பசங்க நீங்கள் ஏன் அழையுதீங்க? இல்லை. அப்போ நம்முடைய அன்பை நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? ஏங்க என்ன அந்நிய பாஷை எல்லாம் ஒளிந்து போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு ஒரு காலம் என்ன செய்யாது? ஒளியாது. எந்த விதத்தில் நம்ம உதவி செய்ய முடியுமோ, அன்பா இருக்க முடியுமோ, நம்ம அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு பேங்க்கு போக வேண்டியிருக்கும், போஸ்ட் ஆஃபீஸுக்கு போக வேண்டியிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போக வேண்டியிருக்கேன். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு சார் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு சர்ப்ரைஸ் இல்லை. நம்முடைய அன்பை என்ன செய்யணும்? சரி, கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை, அதுக்கு இன்னொரு வசனம் கூட வாசிங்க. 1 யோவான் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. ஒருவருக்கு அன்புள்ளவங்களாக இருக்கணுமா என்னன்னு பாருங்க. ஆ 1 யோவான் 3:18. என் பிள்ளைகளே, நல்ல கவனிய, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும், வசனத்தை சொல்லலாம், நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும். எப்படி என்ன செய்யணும்? வசனத்தை சொல்லலாம், நாவினால பெரிய ஸ்தோத்திரம் அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்முடைய கிரியினாலும் உண்மையினாலும் நாம் என்ன செய்யணும்? என்ன கூறணும்? அன்பு கூறணும். அல்லேலூயா. சரி, கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 7வது காரியம், நாம் ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்னா, ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் பணத்தை காட்டிலும் ஜெபம் பலத்த கிரியைகளை செய்யும். அல்லேலூயா. நாம் ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், ஒரு ஆள் வியாதியாக இருக்கிறாங்க, பலவீனமாக இருக்கிறாங்க, ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்காக நம்ம அதிகமாக என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. தெரிஞ்ச வசனம் தானே. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கை பண்ணி, ஒருவருக்காக ஒருவர் என்ன பண்ணணும்? அப்போ ஒருவருக்காக, ஒரு ஆள் வியாதிப்பட்டா, பலவீனப்பட்டா, அவங்களுக்காக ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும்.
ஜெபம் பண்ணிக்கிறது சும்மா சொல்றது இல்லை. உண்மையாகவே அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? பாரத்தோடு ஜெபம் பண்ணணும், உபாசித்து ஜெபம் பண்ணணும். உண்மையாய் நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. இதெல்லாம் விசுவாசிகளுக்கு இந்த நாட்களில் தேவையான காரியம். இன்னைக்கு இதெல்லாம் இன்னைக்கு அநேகருக்குள்ள என்ன ஆகி போச்சு? குறைஞ்சு போச்சு. சோத்திரம். உபாசம் கூடத்துக்கே நம்ம வரதில்லை. மாதிரி எங்க உபாசம் இருந்து ஜெபம் பண்ணுவோம்? யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். நம்ம சிறையிருப்பு போகணுமா? நம்ம மற்றவங்களுக்காக என்ன செய்யணும்? யோபுடைய உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரை புண்ணு, நாற்றம் எடுத்து இருக்கிற ஓட்ட வச்சு சுரன்ற அப்படிப்பட்ட நிலைமையில தன் சிநேகிதனுக்காக என்ன செய்தான்? ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா. அப்ப நாம் ஒருவருக்கொருவர் விசுவாசிகள் செய்ய வேண்டிய காரியம், ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்யணும்? சொல்லுங்க. ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணதுக்கு நம்ம ஃபோன் பண்ணி ஊழியக்காரனாலும் மற்றவங்கட்டாலும் நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். அல்லேலூயா. சொன்னாதானே தெரியும். இல்லைன்னா அவங்கள ஸ்தோத்திரம், அவங்க என்ன பிரச்சனை இருக்காங்க, என்ன இருக்கு யாருக்கும் தெரியாது. கர்த்தருக்கு சொல்ல, இப்படி பிரச்சனை, இப்படி போறேன் சொன்னா எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. சொன்னதுனால நம்ம கௌரவம் பேரும் ஒன்றும் போகாது. அல்லேலூயா. அப்போ ஒருவருக்கு ஒருவர் நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். கொலோசையர் 4:12 வாசிங்க, முடிப்போம். கொலோசையரின் புத்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். எப்பாப்பிராவும் உங்களுக்கு அவன் என்ன செய்கிறான்? வாழ்த்தல் சொல்கிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் இவன் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலையும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக அவன் என்ன செய்கிறான்? எப்போது அவன் போராடுகிறான். அல்லேலூயா. அப்போ ஒருவருக்கொருவர் நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். போராடி நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்போ விசுவாசிகள் என்பது ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு ஏதோ காணிக்க போட்டோம், ஏதோ பிரசங்கத்தை கேட்டோம் போனோம்ன்ற அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு வர்றவங்க பேரெல்லாம் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியாதவங்க பேர் கேட்டு, உங்கள் பேர் என்ன பேருண்ணே, உங்கள் அக்கா அந்த அக்கா உங்கள் வீட்டு பேர் என்ன பேர், உங்கள் அண்ணன் பேர் என்ன, உங்கள் பிள்ளைகள் பேர் என்ன கேட்டு ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்கள் கேளுங்க. நீங்கள் ஜெபம் பண்ண உண்மையாக ஜெபம் பண்ணிங்கன்னா கேட்டிங்கன்னா அவங்க மனதில் இருக்கிற பாரத்தெல்லாம் அவங்ககிட்ட சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. அந்த அக்கா ஜெபம் பண்ணுவாங்க, இந்த அண்ணன் ஜெபம் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட காரியத்தை 7 காரியத்தை சொல்லுங்கள். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஓ ஸ்தோத்திரம். நாம் செய்ய வேண்டிய விசுவாசிகளாக இருக்கிற நாம் செய்ய வேண்டிய 7 காரியம். ஒருவருக்கொருவர் பார்க்கும்போது விஷ் பண்ணணும், ஒருவருக்கொருவர் கை கொடுக்கணும், ஒருவருக்கொருவர் கட்டி தழுவ வேண்டும். ஓ ஸ்தோத்திரம். ஒருவருக்கொருவர் ஓ ஸ்தோத்திரம் நம்ம ஸ்தோத்திரம் இப்போ ஒவ்வொருவோடு கூட நாம் பேச வேண்டும். ஒருவர் வீட்டுக்கு ஒருவர் நாம் போகிறவர்களாக இருக்கணும். ஓ ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்லை, ஒருவருக்கொருவர் அன்பை வெளிப்படுத்தணும். நல்லா ஒருத்தர் நல்ல அன்பு செலுத்துங்க. ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்று கொண்டு போவதில்லை. அன்பு தான் பெருசு. அன்பை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போம். ஒருவருக்கொருவர் நம்ம ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்கும். இப்படிப்பட்ட 7 காரியத்தை கர்த்தர் நமக்கு தரும்படி எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். இது ஒரு பிரசங்கம் இல்லை, இது ஒரு ஆலோசனை. நாம் கடைபிடிக்க வேண்டிய விசுவாசிகள் கடைபிடிக்க வேண்டிய எளிய 7 காரியத்தை நான் சொல்லியிருக்கிறேன். இப்படிப்பட்ட காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சபையார் வாழ்க்கையில் ஒவ்வொருக்குள்ளே ஸ்தோத்திரம் ஆராதனை முடிச்சுட்டு ஓடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஓ ஸ்தோத்திரம். ஒருவருக்கு நின்று பேசி ஓ ஸ்தோத்திரம் பிரச்சனையை நாம் பகிர்ந்து கொண்டு காணப்படுகிறவர்களாக மாறும். ஓ ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்யும்படி எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஆண்டவரே, இந்த கேட்ட இந்த 7 காரியம் என்னிலே தாரும், எங்களிலே தாரும், எங்களுடைய குடும்பத்திலே தாரும், எங்களுடைய பிள்ளைகளிடத்திலே தாரும். நீங்கள் பேசினா தான் உங்கள் பிள்ளைகள் பேசுவாங்க. ஓ ஸ்தோத்திரம். நீங்கள் அன்பு செலுத்தினா தான் உங்கள் பிள்ளைகள் அன்பு செலுத்துவாங்க. ஓ ஸ்தோத்திரம். நம்ம எப்படியோ ஸ்தோத்திரம் இன்ஜின் எப்படியோ அப்படி தான் கேரேஜ் போகும். ஓ ஸ்தோத்திரம். தாய் தகப்பன் எப்படி போகிற பாதையில் தான் பிள்ளைகள் அதே மாதிரி இருக்கும். ஓ ஸ்தோத்திரம். நம்ம நல்ல நேசித்தா தான் நம்ம பிள்ளைகள் நேசிக்கும். ஸ்தோத்திரம். இந்த பிள்ளை பேர் வாயே திறக்க மாட்டாங்க, இவங்க பேச மாட்டாங்க அப்படின்னு நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்லிடக்கூடாது. ஓ ஸ்தோத்திரம். நல்ல பிள்ளைகளாய் ஓ ஸ்தோத்திரம் நம்ம நல்ல முன்மாதிரியாக ஓ ஸ்தோத்திரம் ஒருவருக்கு ஒரு நல்ல பேச பழக
அப்படிப்பட்ட சிலாக்கியத்தை கத்த தர ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே என்னிலை தாரும், என் பிள்ளைகளை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் குடும்பத்திலே தாரும். ஓ ஸ்தோத்திரம். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நாம் கடைபிடிக்க வேண்டிய 7 காரியத்தையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தரும்படியாக. ஓ ஸ்தோத்திரம். உண்மையாக ஜெபம் பண்ணுறீங்களா? பாஸ்டர் சொல்கிறது அங்கிறதுக்காக தலையை கவுந்துட்டு இருக்கீங்களா தெரியல. நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்படிப்பட்ட இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். ஓ அன்பு தணிந்து போகிற காலத்தில் ஒருவருக்கு ஒருவர் பொறாமை, ஒருவருக்கு ஒரு எரிச்சல், ஒருவருக்கு ஒரு கசப்புகள் எல்லாவற்றையும் தூக்கி எரிந்து விட்டு ஓ ஸ்தோத்திர சகோதர சிரேயத்தோடு கூட காணப்படுகிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றும்படியாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அன்பை தவிர பெரியது இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நாங்கள் ஒருவருக்கு ஒரு நேசிக்கணும், ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்தணும், ஒருவருக்கு வீட்டுக்கு ஒருவர் நாங்கள் போனோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே துதிக்கிற ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் ஜெபம் பண்ணணும். அப்படிப்பட்ட ஜெப ஆவி எங்களுக்கு ஊற்றும். ஆண்டவரே அவங்க பேரை எழுதி வச்சு ஜெபம் பண்ணேன். அவங்களுக்கு ஸ்தோத்திரம். அவங்களுடைய பிள்ளைகளுடைய காரியத்துக்காக ஜெபம் பண்ணேன், குடும்ப காரியத்துக்காக ஜெபம் பண்ணேன். எங்களுக்கு அப்படிப்பட்ட அனுக்கிரகத்தை பண்ணும் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மகு ஸ்தோத்திரம். இந்த மத்தியான வேளையில் ஆண்டவரே கடம்பூர் ஆராதனை ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த இடத்துல உள்ள ஆராதனை ஆசீர்வதித்து நாங்கள் விசுவாச பிள்ளைகள் கடைபிடிக்க வேண்டிய ஆண்டவரே 7 காரியத்தை ஆண்டவரே உடைய வேத வசனத்தின் ஆதாரத்தோடு பார்க்க கர்த்தர் உதவி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல தேற்ற ஆண்டவரே உம்மை துதிக்கிற இந்த வார்த்தைகளை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்டது மட்டும் இல்லை, அதை விட்டு விடாதபடி நாங்கள் கை கொண்டு நடக்க ஆண்டவரே நாங்கள் செய்ய வேண்டிய அந்த 7 காரியத்தையும் தவறாமல் செய்ய கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அந்த எல்லா சகோதர சகோதரி பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே கர்த்தாவே வரத்தடப்பட்ட பிள்ளைகளை வரக்கூடிய நாட்களை கர்த்தர் கொண்டு வாங்க, பெரிய காரியத்தை செய்யும். இயேசுவின் நல்ல நாமத்தினால கேட்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல வரங்களும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் வரதட்டப்பட்ட பிள்ளைகளோடும் புதிதாய் வந்த பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட ஓ ஆண்டுடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. எல்லா சொல்லும் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வருகிற 3